Hi friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு காரம் தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கறி வடை மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கருணக்கிழங்கு காரம் ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போல கருணக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி நல்லா சீவல் இருக்குது பாத்தீங்களா, அந்த சீவலை போட்டு நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு சீவெல்லாம் நல்லா சீவிட்டேன். நீங்கள் சீவ முடியலன்னா பொடியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகும். பொடியை கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுடுதண்ணியில் ஒரு 6 வரமிளகாய் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையன்றதுனால நல்லா ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துரி வச்சுருக்க கருணக்கிழங்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மைய அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ஒரு 4 ஸ்பூன் போல் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி போட தேவையில்ல, தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா தட்டிக்கலாம். தோசைக்கல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டியாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான கருணக்கிழங்கு கறி வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெரைட்டி ரைஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.